வியூவர்ஸ், நான் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். பூண்டு குழம்பு, பூண்டு வெங்காயம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பூண்டும் சாம்பார் வெங்காயம் மாதிரி தோலை உரித்து வச்சுக்கிறேன். அடுத்தது பூண்டை தோல் உரித்து வச்சுக்க போகிறேன். இந்த இவ்வளோ பூண்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பூண்டு வெங்காயம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த காயும் தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். சிம்பிள் மெத்தட், ஆனால் டேஸ்டி மெத்தட். சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி குழம்பு. எவ்வளோ குழம்பு செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூண்டும் வெங்காயத்தையும் தோல் உரித்து வச்சுக்கிடலாம். நான் கொஞ்சம் நிறையவே செய்ய போகிறேன், அதனால் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். பாதி வெங்காயமும் பூண்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு போகிறேன். அதாவது பாதி அரைச்சிக்கிடணும், பாதி குழம்புக்கு போடணும், தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிடணும். இப்போ இவ்வளோ நான் தாளிக்க வச்சுக்க போகிறேன். ஓகேவா? இது இவ்வளவும் தாளிக்கிறதுக்கு, இது இவ்வளவும் அரைக்கிறதுக்கு பாதி போல் அரைச்சிக்க போகிறேன். முக்கால்வாசி அரைச்சிக்க போகிறேன், கொஞ்சம் தாளிக்க வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் புளி ஊற போட்டுக்கிட்டேன். இதை நைஸான பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேன். அடுத்தது நான் மண் சட்டி வச்சுக்க போகிறேன் அடுப்பில். இப்போ தாளிக்கலாம். ரெடி பண்ண குழம்ப மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடாகட்டும். மண் சட்டி அடுப்பில் வச்சிட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கடுகு, அடுத்தது சீரகம் கொஞ்சம், அடுத்தது வெந்தயம் கொஞ்சம், வெந்தயம், அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சம், பூண்டு வெங்காய குழம்பு நான் பண்ணுறது. அடுத்தது 2 காஞ்ச மிளகா. உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மிளகா நம்ம குழம்புல நல்லா ஊறின பிறகு இதை கடிச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது இது போட்டுக்கிட்டேன்னா, அடுத்தது இந்த வெங்காயம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, முழுசான வெங்காயமும் சாம்பார் வெங்காயமும் பூண்டும் இதை போட்டுக்கிடலாம். இதை நல்லா வதக்கிக்கிடலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். கல் உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். வெங்காய பூண்டு குழம்பு டேஸ்டியான குழம்பு. கொஞ்சம் இது வதங்கியிருக்கு. நான் அரைச்சும் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில் பூண்டும் சாம்பார் வெங்காயமும் அந்த கலவையை இதில் போட்டுப்போம். நான் நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். எல்லாம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் 2 தக்காளி, அடுத்தது ஒரு 2 காஷ்மீரி சில்லி எல்லாம் போட்டு இதையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். 2 தக்காளியும் இந்த 2 காஷ்மீரி சில்லியும் அதுக்குள்ளே இது வதங்கட்டும். இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இது நல்லெண்ணெயில் செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நான் ஃபைனலாக ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். இதை பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சா, நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. வாசனைலாம் நல்லா வெளில வந்துடுச்சு. நம்ம இதெல்லாம் நல்லா வதக்காமல் ஊற்றக்கூடாது. அப்போ குழம்புல பூண்டு பச்சை வாசனையாகவே இருக்கும். இது எண்ணெயில் நல்லா வதங்க தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நான் அரைச்சி வச்ச தக்காளி, காஷ்மீரி சில்லி அதையும் இதில் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கட்டும்.
நல்லா கெட்டியாக நல்லா வதங்கி சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றிக்க போகிறேன். அதுக்குள்ளே அது வதங்கிறதுக்குள்ளே புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இனிமேல் ரைஸ் பண்ணணும், வத்தல் வறுக்கணும். இன்றைக்கி நான் வந்து வீடியோ என்ன போட போகிறேன்னா க்ளீனிங் ஒர்க்கு தான். எப்படின்னா கறி துணி எப்படி க்ளீன் பண்ணுறது, இரும்பு கடாய், பித்தளை பாத்திரம் இதெல்லாம் எப்படி நம்ம பளிச்சுன்னு ஆக்கிறது, எப்படி கழுவுறது அப்படின்றத நான் அடுத்தது வீடியோ போட போகிறேன். முதல்ல வெங்காய பூண்டு குழம்பு எப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்கிற குழம்பு. ஆனால் நல்லா வத்த வைக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இதோடு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஏற்கனவே காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாகவே வந்துடும். இப்போ இதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிடலாம். இப்போ இந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிடலாம். இப்போ இது நல்லா வற்றணும், வற்றி கொஞ்சமாக ஆகணும், கெட்டியான பதத்துக்கு வரணும். அப்போ இந்த வெங்காய பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு, வெரி டேஸ்ட். நான் என்னுடைய சமையல்ன்றதுக்கு சொல்லலை, நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செய்து சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே எனக்கு சொல்லுவீங்க பாருங்கள், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு காரம் என்ன காரம் போட்டுக்கிடலாம், தப்பே கிடையாது. செம்ம டேஸ்ட்டு. கொஞ்சம் வெல்லம் போட்டுக்க போகிறேன், அப்போதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுக்கிறேன், டேஸ்டியாக இருக்கும். வெங்காய பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. உப்பு தான் பத்தலை. வெங்காய பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும்.